how to make donut. Drinking water and bread. இலக்க எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் ப்ரெட்டில் இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுக்கு போய் நீங்கள் எதுவும் வாங்க வேணாம். டைரி மில்க் 2 வாங்கிக்கோங்க 10 ரூபாயோட. முந்திரி, பாதாம், ட்ரிங்கிங் வாட்டர், ப்ரெட் இது இருந்தால் போதும். இப்போ வந்து அந்த ப்ரெட் எடுத்து குடிக்கிற தண்ணியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ட்ரிங்கிங் வாட்டரில். அப்புறமா அந்த கையை வச்சு நல்லா புழிஞ்சுக்கணும். நல்லா அழுத்தி நல்லா ட்ரையாக்கிக்கோங்க. ட்ரையாக்கிக்கிட்டிங்களா? அப்புறம் வந்து அதை வந்து இது வந்து மினி டோனட் குட்டி டோனட். அதாவது இதை வந்து அப்புறமா ரவுண்டாக்கி நடுவில் ஒரு குட்டி ஓட்டை போட்டுக்கணும். பாருங்க, போட்டாச்சா? இது வந்து காயிற வரையும் நம்ம வந்து விடணும். விட்டுட்டு தான் அடுப்பில் அப்பே போறீங்க. இப்படி தான் பண்ணணும். நடுவில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி 4 இதையும் பண்ணிக்கணும். அத்தை தான் வந்து நம்ம இதை 4 இதையும் பண்ணிட்டு தோசைக்கல்லில் வந்து எண்ணெயை ஊற்றணும். எல்லாத்தையும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசைக்கல் வந்து வேகமாக வச்சுக்கோங்க, தெரிக்கும் சமயம். அப்புறமா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுப்பு தோசைக்கல்லில் வந்து இதை வந்து போட்டுடலாம். எடுத்து போதும். கை வந்து நம்மளுக்கு வந்து கை சுட்டுரும். அதனால் உடனே போட்டுருங்க. கையில் வந்து தெரிக்கும் அது. அதனால் வந்து டப்புன்னு போட்டுருங்க. தோசை திருப்பி வச்சு எடுங்க. திருப்பி போடணும். அதை அப்புறமா வந்து இதை வந்து திருப்பி போட்டுருவேன். இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 4 திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரௌன் பிளாக் ஆகிற வரை. பிளாக்னால் வந்து தீஞ்சிரும். இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்க அளவு வந்து சிம்மில் வந்து இது வேக விடுங்க. அப்போ தான் வந்து ப்ரௌன் டோனட் வரும். மினி டோனட். எந்த டோனட்டாக இருந்தாலும். இதே உங்களுக்கு பெரிய டோனட் வேணும்னா வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஒன்றுத்தில் வந்து 3 4 வந்து சேர்த்து போட்டால் பெரிய டோனட் வரும். இல்லாட்டினா நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த பெரிய டோனட்டுக்கு வந்து அடுப்பை வந்து வேகமாக வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் சேர்ந்து சிம்மில் வச்சுக்கணும். எடுத்து எல்லாத்தையும் வந்து தட்டில் போட்டுக்கோங்க. 4த்தையும் எடுத்து தட்டில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து 2 டைரி மில்க்கு 10 ரூபாயோட 2 வாங்கினோம் இல்லையா? நீங்கள் வந்து எத்தனை ரூபாய் வேணாலும் வாங்கிக்கலாம். அதை வந்து ஒன்றுத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க மெல்ட் ஆக்கி. இன்னொன்றையும் மெல்ட் ஆக்கி ஒன்றுத்தை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இன்னொன்றை வந்து தனியாக எடுத்து வைங்க. அது லாஸ்ட்டாக தேவைப்படும் டிசைனுக்கு, டெக்கரேட்டுக்கு. இந்த மாதிரி 4த்தையும் வந்து அதில் இப்படி வந்து உள்ளார போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4த்தையும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4த்தையும் பண்ணிக்கோங்க. அதான் சாக்லேட்டில் டிப் பண்ணி. அத்தை தான் வந்து நட்ஸை வந்து மேலே வந்து நொறுக்கி போடணும். இன்னொரு டைரி மில்க்கையும் வந்து டிசைன் போடணும். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன். நட்ஸை வந்து நல்லா நொறுக்கி போட்டுக்கணும். இருங்க பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி எடுத்து நொறுக்கி போட்டுக்கலாம். செகண்டாக வந்து பாதாமை நொறுக்கி போடலாம். இதை பாருங்கள், வந்து அழகாக வந்து இது பண்ணி போடணும். எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகி. இல்லாட்டினா நம்மளுக்கு வந்து ஒழுங்காக கிடைக்காது. இதை பாருங்க, நடுவில் போட்டால் அசிங்கமாயிடும். நடுவில் கதை எடுத்து ஓத்தரலாம். இதை பாருங்க, வேறு அழகாக இருக்குது. இந்த மாதிரி 4த்துக்கும் வந்து போட்டுக்கணும்.
அத்தை தான் வந்து பாதாமியும் எல்லாத்துக்கும் போட்டுக்கணும், டைரி மில்க்கையும். பாருங்கள் இது அதுதான் வந்து பாதாம் தூவி எடுக்கலாம் எல்லாத்துலேயும். இது வந்து ரொம்ப வந்து நொறுக்கணும், முன்னாடி போட்ட முந்திரி மாதிரி இல்லாமல். இதை வந்து நடுவில் போட்டால் வந்து ரொம்ப அசிங்கமாகிடும், அதனால் வந்து இது எல்லாத்துலேயும் தான் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தான் போடணும். நடுவில் போட்டால் அசிங்கமாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி போட்டால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும். இதை பாருங்களேன், அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டைரி மில்க் பாருங்கள் எப்படி பண்ணுறோம். இப்போ வந்து செகண்ட் டைரி மில்க்கை வந்து ரொம்ப குட்டியாக, இதை வந்து ரொம்ப வந்து குட்டியாக வந்து வெட்டிக்கிட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்களா இது மாதிரி வரும் இல்லையா, சாக்லேட் வந்து ஒழுகுற மாதிரி, அந்த மாதிரி லைனாக வந்து போட்டு விட்டுருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணதை வந்து இதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டோம், செகண்ட் இருக்க டைரி மில்க் இது பாருங்க. அழகா போடணும், இது அப்பதான் வந்து டிசைன் வந்து அழகா இருக்கும். பாருங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. அதான் இதை பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். நாங்கள் வந்து 5 செஞ்சோம், ஒன்று வந்து உங்கள்கிட்ட காமிக்கல, அதனால தான் உங்களுக்கு தெரியல. ஒன்று வந்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு தந்தீங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பாங்க. இதில் வந்து கெட்டது கிடையாது, டைரி மில்கை போட்டு நல்லதையும் கெட்டதையும் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நட்ஸ் போட்டிருக்கோம், அதனால் ஒரு கெடுதலும் கிடையாது. ப்ரெட்டு நட்ஸ் ரொம்ப நல்லது, அதனால் இதை வந்து பசங்களுக்கு கேட்டால் செஞ்சு தாங்க. பாருங்க, பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருந்தால் இன்னொரு கையை வச்சு போடணும்.